இன்றைக்கி நான் வந்து ஏபிசி கம்பெனியோட மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்கேன். இதுலேருந்து வீக்லி சேல்ஸ் ரிப்போர்ட் எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன்றதை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது வீக்லி அனலைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து செப்டம்பர் மந்தோட சேல்ஸ் ரிப்போர்ட் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா வீக்காக டிவைட் பண்ணோம். அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு வீக்குன்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 8லேருந்து 14 வரைக்கும் ஒரு வீக்குன்னு டிவைட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஈக்குவல்ஸ் டு போட்டு டேட் ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் என்ன கேட்குறாங்க, இயர் கேட்குறாங்க. ஸோ இயர் வந்து 2025. நெக்ஸ்ட்டு மந்த் வந்து செப்டம்பர் மந்த்துன்றதுனால 9. டே வந்து ஃபஸ்ட்டு டே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த சேல்ஸு என்றைக்கு ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சேல்ஸ் ஸ்டார்ட் ஆன ஃபஸ்ட்டு டேலேருந்து அந்த செப்டம்பர் மந்தோட ஃபஸ்ட்டு டேவை நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணுறோம். எதால் டிவைட் பண்ணுறோன்னா நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ வீக், அதாவது 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து எத்தனை டேஸ் இருக்குன்னு வந்துடும். அதுக்கப்புறமா ப்ளஸ் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து 1ஆம் தேதி வந்து வீக் 1குள்ளே இருக்குது. ஸோ அதனால் 1ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணியிருக்க இந்த டேட் ஃபஸ்ட்டு A3ன்றது அதாவது சேல்ஸ் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டே. அதுலேருந்து செப்டம்பர் மந்தோட ஃபஸ்ட்டு டேவை மைனஸ் பண்ணி டிவைடட் பை 7 கொடுக்கும்போது நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கிடைக்கும். அதுலேருந்து 1 ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே எப்படி 1 வந்துச்சுன்னா, ஸோ நான் சேல்ஸ் ஆரம்பித்த டேவும் 1 தான், நான் கொடுத்துருக்க செப்டம்பர் மந்தோட ஃபஸ்ட்டு டே 1. அப்போ 0 டிவைடட் பை 7 + 1னா ஃபஸ்ட்டு வீக் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இப்போ நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு வந்து பாயிண்டில் வருது. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபார்முலா கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா இன்டீஜர், ஸோ INTன்னு டைப் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போது இதை நான் ட்ராக் பண்ணேன்னா எனக்கு டெசிமலே இல்லாமல் வெறும் இன்டீஜர் மட்டும் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸோ இப்போ பாருங்கள், 7 வரைக்கும் வீக் 1 ஆகும், 8லேருந்து வீக் 2 வந்துடும், 14 வரைக்கும் வீக் 2 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 21 வரைக்கும் வீக் 3 வந்துடுச்சு, மிச்சம் இருக்கிறதெல்லாம் வீக் 4 வந்துடுச்சு. ஸோ இன்னொரு வாட்டி ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்த டேட்லேருந்து ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செப்டம்பரை மைனஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் டேஸ் 7ன்றதால 7ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் டெசிமலில் வராமல் இன்டீஜரில் மட்டும் வரணுன்றதுக்காக இன்டீஜர் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து வீக் பிரிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து இங்கே வந்து நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ எனக்கு வந்து யூனிக் வேல்யூஸ் வேணுன்றதுனால யூனிக் ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டேட்டா ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணனா நம்பர் ஆஃப் வீக்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து டோட்டல் சேல்ஸ் பர் வீக், அதாவது இங்கே சேல்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது, ஒரு வீக்குக்கும் எவ்வளோ சேல்ஸ் வந்திருக்குன்னு நமக்கு தெரியணும். ஸோ ஈக்குவல்ஸ் டு இதுக்கு நான் வந்து சம்மி ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த வீக் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து நமக்கு வீக் 1 டேட்டா வேணும், அதால் வீக் 1 போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் டோட்டல் சேல்ஸ் வேணும். ஸோ டோட்டல் சேல்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீக் 1ஓட சேல்ஸ் மட்டும் நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சம்மி ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் வந்து வீக் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எனக்கு வீக் 1 மட்டும் வேணுன்றதால வீக் 1 செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு என்ன ரேஞ்சு சேல்ஸ் ஃபுல்லாக வேணும். ஓகேங்களா? வீக் 1ல் இருக்க சேல்ஸ் ஃபுல்லாக வேணும். ஸோ சேல்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இப்படியே ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள், நெக்ஸ்ட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும்.
இப்போ மாறும்போது நம்ம இங்கே F4 ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட டேட்டா வந்து லாக் ஆகும். ஸோ டேட்டா வந்து லாக் ஆகும்போது தான் நமக்கு எந்த ஒரு செல்லும் மிஸ் ஆகாமல் எல்லா டேட்டாவும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வீக் 1ல் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, வீக் 2ல் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, வீக் 3ல் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்றது தனித்தனியாக வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேட்டகரி வைஸ் வந்து சேல்ஸ் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நிறைய கேட்டகரியிலே ரிப்பீட் ஆனது நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யூனிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு கேட்டகரியை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போது 3 டைப்ஸில் சேல்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, டைரி ப்ராடக்ட்ஸ் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, பேக்கரி ஐட்டம்ஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்குன்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே சம்இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். சம்இஃப் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கேட்டகரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம். அதாவது ரேஞ்சுன்றது என்னது, கேட்டகரி. ஸோ கேட்டகரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அதை வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை லாக் பண்ணிக்கலாம். F4 நம்ம கிளிக் பண்ணதும் லாக் ஆகிடும். அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் அதை வந்து நம்ம லாக் பண்ண தேவையில்லை. ஏன்னா ட்ராக் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு செல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகணும், அதனால அதை லாக் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா டோட்டல் சேல்ஸையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டல் சேல்ஸு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது மாதிரி செலக்ட் ஆகல. டோட்டல் சேல்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு F4 ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரூட்ஸோட டோட்டல் சேல்ஸ் வந்துடும். ஸோ அப்படியே வந்து ட்ராக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் இருக்க 3த்தோட டோட்டல் சேல்ஸும் கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து வீக் 1ல் எவ்வளோ சேல்ஸுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி கேட்டகரி வைஸ் சேல்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது இன்னும் நல்ல ப்ரெசன்டபிள் வேல நம்ம வந்து வேணும்னா டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னே தெரியும் வீக் 3ல் தான் வந்து நிறைய சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அப்படின்னு சார்ட் போட்டோன்னே நமக்கு ஈஸியாக தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி கேட்டகரியும் நான் வந்து டயக்ராம் ஃபார்மேட்டில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த சார்ட் டைட்டில் கூட நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். சேல்ஸ் ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி எந்த மாதிரி வேணால் இன்னும் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி ப்ரெசென்டபிள் வேலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட்டை வீக்காக நம்ம வந்து பிரித்து அனலைஸ் பண்ணுறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லேர்ன் வித் ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.